The Chronicles of Narnia, Prince Caspian, Chapter 3, The Dwarf. இப்படி வெளியில் படுத்து தூங்குறதுல ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா, நம்ம சீக்கிரமாகவே எந்திரிச்சிடுவோம். ஏன்னா நம்ம படுத்து தூங்குற கிரவுண்டு அந்தளவுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை விட ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா, காலையில் சாப்பிட்றதுக்கு ஆப்பிள்ஸ் மட்டும்தான் இருந்தது. அண்டு முன்னாடி நாள் நைட்டும் அவங்க அதை மட்டும்தான் சாப்பிட்ருப்பாங்க. வேறு எதுவுமே அவங்க சாப்பிட்ருக்கவும் மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஐலாண்டை விட்டு கிளம்பியே ஆகணும் அப்படின்னு எட்மண்ட் சொல்லிட்டு இருப்பான். அவங்க எந்திரிச்ச உடனே அந்த கிணறு இருந்துச்சுல, அங்கே போய் நல்லா தண்ணி குடிச்சிட்டு முகத்தை நல்லா அலம்பிட்டு வேகமாக அந்த ஓடையை ஒட்டியே நடந்து போயிடுவாங்க. அவங்க ஏற்கனவே வந்தாங்களா அந்த கரை வழியா, அங்கேயே போயிடுவாங்களா. இவங்க இருக்கிற தீவையும் அந்த மெயின்லேண்டையும் பிரிக்குதுல அந்த ஓடைக்கிட்ட வந்துடுவாங்க. நம்ம இதில் நீந்தி தான் போக முடியும் அப்படின்னு எட்மண்ட் சொல்லிட்டு இருப்பானா. சூசனுக்கு வேணால் அது கரெக்டாக இருக்கும், ஆனால் நம்ம எல்லாருக்கும் அது கரெக்டாக இருக்குமா என்னன்னு தெரில அப்படின்னு பீட்டர் சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா சூசன் படிக்கிற ஸ்கூலில் ஸ்விம்மிங்கில் எக்கச்சக்கமாக ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். பீட்டர் இங்கே நமக்குன்னு சொன்னான்ல, அதில் முக்கியமாக அவன் சொன்னது எட்மண்டையும் லூசியையும் தான். ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே இன்னும் ஒழுங்காக ஸ்விம் பண்ணவே தெரியாது. இந்த தண்ணி பாதுகாப்பாக இருக்குமா என்னன்னு நமக்கு தெரியாது. இது பிடிச்சி நம்மளை இழுத்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? நமக்கு முன்ன பின்ன தெரியாத இடத்துல நம்ம குளிக்கக்கூடாதுன்னு அப்பா நமக்கு சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு சூசன் சொல்லிட்டு இருக்கோம். பட் பீட்டர், இங்கே பாரு, இங்கிலாண்டில் எனக்கு சுத்தமாக ஸ்விம் பண்ண தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நமக்கு இங்கே நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த நார்னியாவில் கிங்ஸ் அண்ட் குயின்ஸாக இருந்தபோது நமக்கு ஸ்விம் பண்ண தெரியும்ல, நமக்கு எல்லாமே பண்ண தெரியும். குதிரை சவாரி பண்ண தெரியும், இதெல்லாம் நமக்கு தெரியும் தானே அப்படின்னு லூசி சொல்லிட்டு இருக்குமா. ஏன்னா அப்போ நம்ம பெரிய பசங்களாக இருந்தோம், நம்ம பல வருஷமாக இங்கே ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தோம். அப்போ நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம திரும்ப நம்மளோட ப்ராப்பரான ஏஜஸ்க்கு வந்துட்டோம்ல அப்படின்னு பீட்டர் சொல்லிட்டு இருப்பானா. ஓ அப்படின்னு இப்போ எட்மண்ட் சொல்வானா. அவங்க எல்லாருமே இப்போ பேசுகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு எட்மண்டை கவனிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது அப்படின்னு அவன் சொல்வான். என்ன புரியுது அப்படின்னு பீட்டர் கேட்பான். இந்த ஹோல் விஷயமே நேற்று நைட்டு கூட நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, நார்னியாவிலேருந்து நம்ம போய் 1 வருஷம்தான் ஆகுது. ஆனால் இந்த கேர்பேரபிள் கோட்டையில் கடந்த 100 வருஷங்களுக்கு மேலே யாருமே வாழாத மாதிரி இருக்குது. உங்களுக்கு இன்னும் புரியலையா? நம்ம எவ்வளோ வருஷங்களாக நார்னியாவில் வாழ்ந்திருக்கோம். ஆனால் நம்ம அந்த அலமாரி வழியாக திரும்ப இங்கிலாந்துக்கு வந்தபோது நம்ம எப்படி போனோமோ அதே மாதிரி தான் திரும்ப வந்தோம். ஒன்ஸ் நம்ம நார்னியாவிலேருந்து வெளியில் வந்துட்டோம்னா நார்னியாவில் எவ்வளோ மணி நேரம் ஓடிட்டுருக்குன்னு நமக்கு எந்த ஐடியாவும் இல்லை, எதுவுமே நமக்கு தெரியாது. நார்னியாவை விட்டு வந்து நம்ம இங்கிலாண்டில் 1 வருஷம்தான் வாழ்ந்திருக்கோம். ஆனால் நார்னியாவில் பல 100 வருஷங்கள் கடந்திருக்கு அப்படின்னு எட்மண்ட் சொல்வான். அப்படின்னா கேர்பேரபிளில் நம்ம 100 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கோம். அண்ட் திரும்ப நார்னியாவுக்கு நம்ம ஏதோ குரூசைடர்ஸ் மாதிரியும் ஆங்கிலோ சாக்சன்ஸ் மாதிரியும் ஏன்ஷியன்ட் பிரிட்டன்ஸ் மாதிரியும் இல்லைன்னா மாடர்ன் இங்கிலாண்டுக்கு திரும்ப வந்திருக்கிற ஆட்கள் மாதிரியும் வந்திருக்கோம் அப்படின்னு பீட்டர் சொல்லிட்டு இருப்பான். நம்ம சேனலில் நம்ம ஜூஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தோம்ல, அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா குரூசைடர்ஸ்னால் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிலுவை போர் வீரர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா. ஆங்கிலோ சாக்சன்ஸ்னால் யாருன்னா 4th century வரைக்குமே இங்கிலாண்டில் ரோமன் சாம்ராஜ்யம் தாங்க நடந்துட்டு இருந்துச்சு. ரோமன் எம்பையர் இருக்காங்களே, அவங்களோட ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க போனக்கப்புறம் வந்தது தான் ஆங்கிலோ சாக்சன்ஸ். இவங்க வந்து இப்போ இருக்கிற ஜெர்மனி, டென்மார்க் இங்கேருந்து வந்தவங்க. நம்ம எல்லாரும் இப்போ இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு ரீசனே இவங்க தான். ஏன்னா இவங்க பேசிகிட்டு இருந்த லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ். இப்போ நம்ம மாடர்ன் இங்கிலீஷாக வேறு இங்கிலீஷ் பேசுகிறோம், அவங்க அப்போது கிளாசிக்கல் இங்கிலீஷ், அந்த ஓல்டு இங்கிலீஷ் பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கிலீஷ் இங்கிலாண்டில் பிரிட்டனில் ஆரிஜினேட் ஆகலை. இட் வாஸ் ஸ்போக்கன் பை ஆங்கிலோ சாக்சன்ஸ் ஹூ கேம் ஃப்ரம் ஜெர்மனி அண்ட் டென்மார்க். அவங்க பேசின மொழி தான் இங்கிலீஷ். ஸோ ரோமன் எம்பையருக்கு அப்புறம் ஆங்கிலோ சாக்சன்ஸ் தான் பல நூற்றாண்டுகளாக பிரிட்டனில் இருந்தாங்க. பிரிட்டனில் அவங்க நிறைய கிங்டம்ஸை உருவாக்குனாங்க. நார்த்தம்பிரியா, மெர்சியா, ஈஸ்ட் ஆங்கிலியா, சசக்ஸு, எசெக்ஸு, கென்ட்டு, வெசெக்ஸு. யாராவது வைக்கிங் சீரீஸோ டாக்குமெண்ட்ரிஸோ இல்லைனா புக்ஸோ ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அடுத்து இங்கிலாந்துக்கு யார் வந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நார்வே அண்ட் ஸ்வீடன்லேருந்து வைக்கிங்ஸ் தான் வந்தாங்க. நார்மன் கான்குவெஸ்ட் தான் நடந்துச்சு. பட் அப்போலாம் இங்கிலாந்து ஃபுல்லுமே நிறைய கிங்டம்ஸாக தான் இருக்கும். ஆங்கிலோ சாக்சன்ஸோட கிங்டம்ஸாக தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக நார்த்தம்பிரியா, கென்ட்டு, வெசெக்ஸு, மெர்ஷியா, சசக்ஸு இப்படி தான் இருந்துச்சு. அதில் கிங் ஆல்ஃப்ரெட், கண்டிப்பாக உங்களுக்கு வைக்கிங்ஸ் பற்றி தெரியும்னா ஆல்ஃப்ரெட் பற்றி தெரியாமல் இருக்கவே இருக்காது. ஆல்ஃப்ரெட் த கிரேட். பிரிஞ்சு இருந்த இவ்வளோ கிங்டம்ஸையுமே யுனைட் பண்ணது அவர் தான். அந்த கிங்கு தான், வெசெக்ஸோட கிங்காக அவர் இருந்தார். யூனிஃபைடு இங்கிலாந்து அவர் தான் ஆக்குனாரு. எதுக்காகனா இந்த நார்மன் கான்குவெஸ்ட்டுக்கு எதிராக எல்லாரும் ஒரே கிங்டமாக இருந்தால் தான் இங்கிலாண்டை ஆக்குப்பை பண்ண வர அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற நார்மன்ஸை வைக்கிங்ஸ்க்கு எதிராக இருக்க முடியும்னு ஃபுல் இங்கிலாண்டையுமே அந்த கிங்டம்ஸ் எல்லாத்தையுமே யூனிஃபை பண்ணார். ஸோ இவங்களாம் தாங்க ஆங்கிலோ சாக்சன்ஸ். பட் அதுக்கடுத்து ஃபுல்லாக வைக்கிங்ஸ் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிட்டாங்க.
ஆங்கிலோ சாக்சன்ஸோட அந்த ஆட்சி காலமும் முடிவுக்கு வந்துடும். ஆனால் இப்போது பிரிட்டன் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற மக்கள் ஃபுல்லுமே இந்த மாதிரி ரோமன் எம்பையர் மூலமாக வந்தவங்க, ஆங்கிலோ சாக்சன்ஸ் வழியாக வந்தவங்க, அப்புறம் வைக்கிங்ஸ் வழியாக வந்தவங்க தாங்க. பட் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஸ்காட்லாண்ட் பீப்புள் ஆர் ஹைலாண்டர்ஸ் இயர். அவங்களாம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நம்ம சேனலில் ஸ்காட்லாண்ட் பற்றியும் ஹைலாண்ட் பற்றியும் எக்கச்சக்கமாக பார்க்க போகிறோம் வெரி சூன். ஸோ நம்ம இப்போ திரும்ப நானியாவுக்கே வருவோம். ஏன்ஷியன் பிரிட்டன்ஸ்னு பீட்டர் சொன்னான் இல்லையா, அவங்க யாருன்னா தே ஆர் த இண்டிஜீனியஸ் பீப்புள் ஆஃப் பிரிட்டன். அதாவது பூர்வக்குடி மக்கள் இருக்காங்களே, இவங்க தான் முன்னாடியிலேருந்து அயன் ஏஜ்லேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்து ஆதி காலத்துலேருந்து பிரிட்டனில் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கிற பீப்புள். இப்போது இருக்கிற ஐரிஷ் பீப்புளு, ஸ்காட்டிஷ் பீப்புளு, வேல்ஷ் பீப்புள், இவங்க எல்லாருக்குமே ஆன்சஸ்டர்ஸ் இவங்க தாங்க. இவங்க தான் பூர்வக்குடி மக்கள். யுனைடெட் கிங்டமில் இங்கிலாண்டை ஒட்டியே தான் வேல்ஸ் இருக்கும். அங்கே இருக்கிற மக்கள் இங்கிலீஷ் பேச மாட்டாங்க, அவங்களோட வேல்ஸ் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. இங்கிலாண்டை ஒட்டியே மேலே தான் ஸ்காட்லாண்ட் இருக்கும். அவங்கள பற்றி நான் ஏற்கனவே முன்னாடி நிறையா சொல்லியிருக்கேன். அவங்களோட ஓன் கேலிக் லாங்குவேஜை தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் பிரிட்டிஷ் எப்படி இந்தியாவை ஆக்குபை பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ஸ்காட்லாண்டையும் போய் ஆக்குபை பண்ணாங்க. நிறைய விஷயங்கள், போர்கள்லாம் அங்கே நடந்தது. கேலிக் லாங்குவேஜ் எல்லாம் அவங்க சப்ரஸ் பண்ணாங்க. ஐரிஷ் பீப்புளெலாம் சொல்லவே வேணாம், அவங்களுக்கு சுத்தமாக பிரிட்டிஷ் பீப்புளை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இவங்க எல்லாருமே பிரிட்டனோட பூர்வக்குடி மக்கள். இவங்க எல்லாருமே இந்த ஆங்கிலோ சாக்சன்ஸு, நார்மண்டி பீப்புள், அதுக்கு முன்னாடி வந்த ரோம் பீப்புள், அவங்களாம் அதுக்கு அடுத்து வந்தவங்க. ஸோ இதனால தான் இவங்களுக்குள்ளே எப்போவுமே கொஞ்சம் பிடிக்காம அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போது இருக்கிறவங்க எல்லாருமே மிக்ஸ்டு சில்ட்ரனாக தான் இருப்பாங்க. எல்லாருக்குமே ஆன்சஸ்டர்ஸ் இவங்க எல்லாரும் கலந்தவங்களாக தான் இருப்பாங்க. பட் ஸ்டில் பிடிக்காம தான் இருக்கும். ஸோ இவங்க தான் ஏன்ஷியன் பிரிட்டன்ஸ். பீட்டர் சொன்னால இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம திரும்ப கதைக்குள்ளே வரலாம். அவங்க நம்மளை திரும்ப பார்க்குறதுல அப்போ எவ்வளோ எக்ஸைட்டடாக இருப்பாங்க அப்படின்னு லூசி பேச ஆரம்பிக்குமா. ஆனால் அட் த சேம் மூமெண்ட் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே பாருங்கள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. ஏன்னா அங்கே ஒரு விஷயம் இப்போ நடந்துகிட்ருக்கும். அந்த மெயின்லேண்டில், அதாவது இவங்க இப்போ ஒரு தனித்தீவில் இருக்காங்க, ஆப்போசிட்டில் அந்த மெயின்லேண்ட் இருக்குமா, நடுவில் ஓடி கடலுக்குள்ளே கலந்துக்கிட்டு இருக்கும் தண்ணி. மெயின்லேண்டில் இருந்தும் ஓட வழியாக தண்ணி கடலுக்குள்ளே கலந்துட்டுருக்கும். இவங்க இருக்கிற அந்த தனித்தீவில் இருந்தும் ஓட வழியாக தண்ணி போய் கடலுக்குள்ளே கலந்துட்டுருக்கும். அது ரெண்டும் ஜாயின் ஆகிற இடத்துல தான் இவங்க நின்றுட்டுருக்காங்க கரையில். அப்போது அந்த மெயின்லேண்டோட ஓட வழியாக அந்த தண்ணியில் ஒரு போட்டு வந்துட்டுருக்கும். அதில் 2 ஆள் இருப்பாங்க. ஒருத்தவர் அந்த போட்டில் துடுப்பு போட்டுக்கிட்டு இருப்பாரு, இன்னொன்று ஒருத்தவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படியே ஒரு மாதிரி கரடு முரடாக உட்காந்துட்டு இருப்பாரு. கையில் ஒரு பெரிய பண்டில் வச்சுருப்பாரு. அது ட்விச் ஆகிட்டே இருக்கும், மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏதோ அதுக்குள்ளே இருக்கிறது உயிரோடு இருக்கிற மாதிரி. அவங்க 2 பேருமே பார்க்குறதுக்கு சோல்ஜர்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட தலையில் ஸ்டீல் கேப் போட்டிருப்பாங்க. அவங்களோட ஷர்ட்டுக்கு மேலே அந்த செயினில் செஞ்ச அயன் செயினில் செஞ்ச சட்டை மாதிரி இருக்கும்ல, அதை போட்டிருப்பாங்க. அவங்களோட ஃபேஸே ரொம்ப ஹார்டாக இருக்கும், தாடிலாம் வச்சுருப்பாங்க. அவங்க வரதை பார்த்த உடனே இந்த 4 குழந்தைங்களும் வேகமாக அந்த பீச்சிலேருந்து பின்னாடி போயிடுவாங்க. அந்த காட்டுக்குள்ளே போய் விரலை கூட அசைக்காமல் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அந்த ஸ்ட்ரிக்டாக முகத்தை வச்சுருந்தாருல அந்த சோல்ஜர் சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா இப்போ அந்த போட்டு கரெக்டாக இந்த தீவு இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் நிற்கும். அந்த துடுப்பு போட்டுக்கிட்டு இருந்த சோல்ஜரு இவனோட காலில் கல்லை கட்டி போடுவோமா கார்பரல் அப்படின்னு அந்த இன்னொன்று ஒரு சோல்ஜரை பார்த்து கேட்பாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நம்ம கல்லையும் போட்டில் வச்சு எடுத்துகிட்டு வரல, கயிறை ஒழுங்காக கட்டி தூக்கி போட்டாலே அவன் மூழ்கிடுவான் அப்படின்னு அந்த சோல்ஜர் சொல்லிட்டு இப்போ எந்திரிச்சு அந்த பண்டில் அப்படியே தூக்குவாரா. இப்போதான் பீட்டர் பார்ப்பான், அது ஆக்சுவலி ஒரு பண்டிலே கிடையாது, ஒரு மூட்டையே கிடையாது. அவர் ஒரு குள்ள மனிதர். அவரோட கைகளும் கால்களும் நல்லா கட்டப்பட்டிருக்கும். அவர் வேகமாக அந்த கயிறை அவுத்து வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் அடுத்த மொமெண்ட் அங்கே பீட்டர் காது பக்கத்தில் அம்பு பாயிற சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா அந்த போட்டில் அந்த குள்ள மனிதரை கீழே போட ட்ரை பண்ணிட்டு இருப்பார்ல, அந்த சோல்ஜரு அந்த குள்ள மனிதரை அப்படியே அந்த போட்டில் டொப்புன்னு போட்டுட்டு தண்ணிக்குள்ளே குதிச்சு வேகமாக நீந்தி அந்த மெயின்லேண்டோட கரை இருக்கும்ல அதுக்கிட்ட போயிடுவார். பீட்டர் வேகமாக திரும்பி சூசனை பார்ப்பான். சூசனோட முகமே வெளுத்து போயிருக்கும். ஆனால் அது வேகமாக இன்னொன்று ஒரு செகண்ட் ஆரோவை எடுத்து அதோட பவுலை வச்சு இழுத்துட்ருக்குமா. அந்த போட்டில் இன்னொன்று ஒரு சோல்ஜர் இருந்தான்ல, துடுப்பு போட்டுக்கிட்டு இருந்தான்ல, அவனும் இப்போ வேகமாக தண்ணிக்குள்ளே குதிச்சு அந்த ஆப்போசிட் கரைக்கு, மெயின்லேண்டில் இருக்கிற கரைக்கு நீந்தி போயிடுவான். அந்த 2 சோல்ஜர்ஸுமே இப்போ அந்த கரைக்கு போயிட்டு அந்த மெயின்லேண்டில் காட ஆரம்பிக்கும்னா அந்த இடத்துக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. காட்டுக்குள்ளே போய் ஓட ஆரம்பிச்சிடுவாங்களா. சீக்கிரம் அந்த போட்டு போக போகுது அப்படின்னு இப்போ பீட்டர் கத்துவான். அவனும் சூசனும் இப்போ வேகமாக அந்த
கரைக்கிட்ட ஓடிக்கிட்டு இருப்பாங்க அந்த போட்டை பிடிக்கிறதுக்கு. அந்த தண்ணிக்குள்ளே அவங்க 2 பேருமே வேகமாக போய் குதிச்சிருவாங்களா. அவங்க ஷோல்டர் வரைக்கும் தண்ணியாக தான் இருக்கும். அந்த போட்டை எப்படியோ அவங்க பிடிச்சி கரைக்கிட்ட எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அடுத்த ஃபியூ செகண்ட்ஸில் எட்மண்ட் வேக வேகமாக ஓடி வந்து அந்த போட்டுக்குள்ளே அந்த குள்ள மனிதர் இருந்தார்ல அவரை வெளியில் எடுத்துருவான். இவங்களும் போட்டை நல்லா அந்த கரைக்கிட்ட மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. எட்மண்ட் கிட்ட ஒரு பாக்கெட் நைஃப் இருக்கும்ல, அதை வச்சு அந்த குள்ள மனிதர் மேலே கட்டப்பட்டிருக்க கயிறு எல்லாத்தையுமே அவன் கட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரு வழியாக அந்த டார்க் ஃப்ரீ ஆன உடனே அவர் எந்திரிச்சு உட்காந்து அவரோட கைகளையும் காலையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்ருப்பாரு. தென் இவங்களை பார்த்து, வெல் அவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு பேய் மாதிரி இல்லவே இல்லையே அப்படின்னு அவர் சொல்வார். எல்லா குள்ள மனிதர்கள் மாதிரியும் அவரும் பார்க்குறதுக்கு நல்ல குட்டையாக கட்டையாக தான் இருப்பார். அவர் இப்போ எந்திரிச்சு நின்னார்னா ஒரு 3 அடி உயரத்துக்கு தான் இருப்பார். அவரோட முகத்தில் எக்கச்சக்க தாடி இருக்கும். அவரோட தலைமுடியும் சரி அவரோட தாடியும் சரி நல்ல ரெட் கலரில் இருக்கும். அவரோட மூக்கு பறவையோட வாய் மாதிரி அந்த பீக் இருக்கும்ல அது மாதிரி நல்லா நீளமாக இருந்தது. அவரோட கண்கள் நல்லா கருப்பு கலரில் இருந்தது. எனிவே பேயாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் என்னோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவர் அங்கே கண்டினியூ பண்ணி பேசிகிட்டு இருப்பாரு. பட் எதுக்காக நாங்கள் பேயாக இருக்கணும் அப்படின்னு லூசி கேட்கும். என்னோட வாழ்க்கை முழுக்க நான் இதை தான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த தீவில் இந்த கரையை தாண்டி முழுக்க அந்த காட்டுக்குள்ளே ஃபுல்லாக பேய்களாக தான் இருக்கும்னு. அவங்க யாரையாவது ஒழிச்சு கட்டணும்னா இந்த இடத்துல தான் வந்து விடுவாங்க. என்னை வந்து விட்டாங்களா அந்த மாதிரி இங்கே இருக்கிற பேய்களுக்கு வந்து விட்டுருவாங்களாம். ஆனால் எனக்கு இப்போ தான் புரியுது, அவங்க ஒன்று கழுத்தறுத்து விட்டுருப்பாங்க, இல்லைனா என்ன பண்ண போன மாதிரி மூழ்கடிச்சிருப்பாங்க அப்படின்னு அந்த குள்ள மனிதர் சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கு இந்த பேய்கள் ஆவிகள் மேலெல்லாம் எப்பவுமே நம்பிக்கையே இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் ஷூட் பண்ணீங்களே அந்த 2 பயந்தாங்கோலிங்களும் கண்டிப்பாக நம்பியிருப்பாங்க. ஏன்னா அவனுங்க இருந்த பயத்தில் என்னை கொல்ல கூட செய்யாமல் அப்படியே விட்டுட்டு பயத்தில் ஓடிட்டானுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. ஓ ஸோ அதுக்காக தான் அவனுங்க ஓடினானுங்களா அப்படின்னு சூசன் கேட்கும். அவனுங்களை கொல்லணும்னு ஷூட் பண்ணல யூனோ அப்படின்னு அது சொல்லுமா. ஏன்னா இவ்வளோ ஷார்ட் ரேஞ்சில் அது குறியை மிஸ் பண்ணது சுத்தமாக அதுக்கு பிடிக்கவே இல்லை. இவங்க எல்லாரும் சூசனை என்ன நினைப்பாங்க அப்படின்னு தான் அதுக்கு தோண்டிட்டு இருக்குமா. பிகாஸ் சூசன் அங்கே ஷூட் பண்ணிச்சுல, அம்பு விட்டுச்சுல, அது அவங்கள தாக்கியிருக்காது. அவங்களோட தொப்பியை தான் அது அட்டாக் பண்ணியிருக்கும். ஆனால் அது நல்லதுக்கு இல்லை. ஐ மீன் இது நமக்கு பின்னாடி பிரச்சனையாக வரும். அவனுங்க 2 பேரும் அவனுங்களோட நாக்கை அடக்கலைனா அப்படின்னு அந்த குள்ள மனிதர் இப்போ சொல்லிட்டு இருப்பாரு. அவங்க எதுக்காக அவங்கள மூழ்கடிக்க போனாங்க அப்படின்னு பீட்டர் கேட்பான். ஓ நான் ஒரு டேஞ்சரஸான கிரிமினல் அப்படின்னு அது குள்ள மனிதர் ரொம்ப சியர்ஃபுல்லாக சொல்லிட்டு இருப்பாரு. பட் அது பெரிய ஸ்டோரி. ஆனால் நீங்கள் இப்போ என்னை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கூப்பிடுவீங்கன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இப்படி சாக போகிறவங்களுக்கு எந்த அளவுக்கு பசிக்கணும் உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு அந்த குள்ள மனிதர் சொல்லிட்டு இருப்பாரு. இங்கே ஆப்பிள்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு லூசி ரொம்ப சோகமாக சொல்லிட்டு இருக்கோம். எதுவுமே இல்லாததுக்கு இது எவ்வளவோ பெட்டர் தானே, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் தான் இப்போ உங்களை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த போட்டுக்குள்ளே மீன் பிடிக்கிற தூண்டில் ஒன்று பார்த்தேன். அண்ட் எனிவே இந்த போட்டை நம்ம ஃபஸ்ட்டு இந்த தீவோட இன்னொன்று ஒரு பக்கத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். மெயின்லேண்ட்லேருந்து யாராவது இங்கே வந்தாங்கன்னா இந்த போட் இங்கே நிற்கிறத அவங்க பார்த்துடக்கூடாது அப்படின்னு அந்த குள்ள மனிதர் சொல்வார். நானும் அதே தான் நினச்சேன் அப்படின்னு பீட்டர் சொல்வான். இப்போ அந்த 4 குழந்தைங்களும் அந்த குள்ள மனிதரும் வேகமாக அந்த கரை பக்கமாக போய் அந்த போட்டை கஷ்டப்பட்டு உள்ள தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு வந்துடுவாங்களா. அவங்க 5 பேருமே இப்போ ஏறி அதுக்குள்ளே உட்காந்துருவாங்க. அந்த குள்ள மனிதர் வேகமாக சார்ஜ் எடுப்பார். ஆனால் அஃப்கோர்ஸ் அந்த துடுப்பு அவருக்கு ரொம்பவே பெருசாக இருந்ததா. ஸோ பீட்டர் தான் அந்த போட்டில் துடுப்பு போட்டுட்ருப்பான். அந்த குள்ள மனிதர் அந்த போட்டோட நுனியில் போய் உட்காந்துட்டு பீட்டருக்கு வழி சொல்லிட்டு இருப்பாரு. இவங்க அந்த ஓடையோட வடக்கு திசையை பார்த்து போய்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க போயிட்டுருக்கிற இடத்துல இருந்து கிளியராக ஆறு அங்கே ஓடி வரதெல்லாம் இவங்களால பார்க்க முடிஞ்சுது. அந்த கோஸ்டோட ஹைலாண்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பார்க்க முடிஞ்சுது. கொஞ்சம் கொஞ்சம் அவங்களால இப்போ இந்த இடத்த எல்லாத்தையுமே அவங்களால ரெக்கக்னைஸ் பண்ண முடிகிற மாதிரி இருந்தாலுமே அவங்க போனக்கப்புறம் இந்த இடம் ஃபுல்லாக பயங்கரமாக காடாக மாறி இருக்கா, வளர்ந்துருக்கா. ஸோ எல்லாத்தையுமே அது ரொம்ப வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக தான் காமிச்சிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக இப்போ அவங்க அந்த போட்டில் துடுப்பு போட்டுட்டு ஓப்பன் சீக்கு வந்துடுவாங்க. அந்த தனி தீவோட கிழக்கு பக்கமாக வந்துடுவாங்களா. அந்த குள்ள மனிதர் இப்போ மீன் பிடிக்க ஆரம்பிச்சிடுவார். அவ்வளோ பேவண்டர்ஸ் மீனை அந்த குள்ள மனிதர் பிடிச்சிருப்பாரா. அது அவ்வளோ அழகாக இருக்கிற ரெயின்போ கலரில் இருக்கிற மீன் அது. இவங்க எல்லாரும் முன்னாடி கேர் பேரவலில் வாழ்ந்த போது பேவண்டர்ஸ் மீனை இவங்க நிறைய டைம் சாப்பிட்ருப்பாங்க. அது எல்லாமே இப்போ அவங்களுக்கு ஞாபகம் வந்தது. இவங்களுக்கு தேவையான அளவு நிறைய மீன் அவங்க பிடிச்சக்கப்புறம் அந்த கரைக்கிட்டக்க வந்து அவங்க ஒதுங்கிடுவாங்க. கரையோரமாக இருக்கிற ஒரு மரத்துக்கிட்ட வந்து அந்த போட்டை கட்டி போட்டுருவாங்களா. அந்த குள்ள மனிதர் உண்மையாகவே ரொம்ப மோஸ்ட் கேபபிள் பர்சனாக தான் இருந்தார். ஏன்னா அவரே அந்த எல்லா மீனையும் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிடுவாரா. இப்போ நமக்கு அடுத்து இதை நெருப்பு மூட்டி சாப்பிட்றதுக்கு ஃபயர்வுட் தான் வேணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா.
நாங்கள் கோட்டையில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு எட்மண்ட் சொல்வான். அந்த குள்ள மனிதர் ரொம்ப ஷாக் ஆகி பார்ப்பாரு. அப்போது உண்மையாகவே இங்கே கோட்டை இருக்குன்னு சொல்கிறது நிஜம்தானா அப்படின்னு அவர் கேட்பாரா? அது இப்போது பால் அடைஞ்சு போய் கிடக்கு அப்படின்னு லூசி சொல்லும். அந்த குள்ள மனிதர் இப்போ அவங்க 4 பேரையுமே ரொம்ப ஒரு க்யூரியஸான எக்ஸ்ப்ரெஷனோட பார்த்துட்ருப்பாரு. ஆமாம், ஃபஸ்ட்டு நீங்கயா அப்படின்னு அவர் கேட்க வரும்போதே டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு, எதுவாக வேணா இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நம்ம போய் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடுவோம். ஆனால் ஒரு விஷயம், இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி உங்களோட கைகளை எடுத்து என்னோட ஹார்ட்டுக்கிட்ட வைக்கிறீங்களா? நான் உண்மையாகவே உயிரோடு தான் இருக்கேனா? ஏன்னா நான் ஒன்றும் அந்த தண்ணியில் மூழ்கலை. அண்ட் நம்ம யாருமே இங்கே ஆவி பேய்கள்லாம் கிடையாதுல்ல அப்படின்னு அவர் கேட்பார். அவங்க எல்லாருமே சேர்ந்து அவர் ரீஅஷ்யூர் பண்ணக்கப்புறம் தான் அவர் நார்மலாகவே ஆவார். அடுத்து அங்கேருந்து கொஷின், இவர் பிடிச்சிருக்கிற இவ்வளோ மீனையும் எப்படி இதிலேருந்து இந்த போட்லேருந்து எடுத்துகிட்டு போகணுன்றது தான். ஏன்னா அந்த போட்டில் எந்த ஒரு பேஸ்கெட்டுலாம் இல்லை இந்த மீனை பிடிச்சி அதில் போடுறதுக்கு. ஃபுல்லுமே அவர் போட்டில் தான் மீனை பிடிச்சி போட்டு வச்சுருப்பாரா. எப்படி எடுத்துகிட்டு போக முடியும்? ஃபைனலாக எட்மண்டோட தொப்பியை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே வேறு யாருமே தொப்பி போட்டிருக்க மாட்டாங்க. எட்மண்ட் மட்டும்தான் தொப்பி போட்டு வந்திருப்பானா, கேப் போட்டிருப்பானா, அதில் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க மீனை. எட்மண்ட் மட்டும் இப்போ கொல்ல பசியில் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு அவன் ஒத்துருக்கவே மாட்டான். அட் ஃபர்ஸ்ட் அந்த குள்ள மனிதருக்கு இந்த கோட்டை ரொம்ப கம்ஃபர்டபுளாலாம் இல்லவே இல்லை. அவர் திரும்பி சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தார். மோப்பம் பிடிச்சிட்டு வேற இருந்தார். இந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆவிகளும் பேய்களும் இங்கே வாழ்கிற மாதிரி வாசம் வருது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. ஆனால் அவர் அதுக்கடுத்து சியரப் ஆயிடுவார். அந்த ஃபயர்வுட்டெல்லாம் அவங்க நெருப்பு மூட்டி பற்ற வச்சுட்ருப்பாங்களா, அதுக்கப்புறம்லாம் அவர் நல்லா சேர்ஃபுல்லாக ஆகி எப்படி அந்த ஃப்ரெஷ்ஷான பாவண்டர்ஸ் மீனை ரோஸ்ட் பண்ணி சாப்பிடணுன்றத அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பார். சூடாக இருக்கிற மீனை எந்த ஒரு ஃபோர்க்குமே இல்லாமல் எட்மண்டோட அந்த பாக்கெட் நைஃபை வச்சு 5 பேர் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அவங்க அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே அவங்க கை எல்லாமே பொத்து போயிடும். ஆனால் இவங்க இங்கே வந்தது நேற்று 5 மணிக்கு, இப்போ காலையில் 9 மணி ஆயிடுச்சு. அவங்க கை பொத்து போனதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே இல்லை. அவ்வளோ பசியில் இருந்தாங்க. ஒரு வழியாக அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கிணத்துல இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு ஆப்பிளும் சாப்பிட்டுட்டு உட்காருவாங்களா. நவ் இப்போ உங்களோட ஸ்டோரியை ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோடதை சொல்கிறோம் அப்படின்னு பீட்டர் சொல்வான். வெல், நீங்கள் தான் என்னோட உயிரையே காப்பாற்றிருக்கீங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது படி நடக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் எனக்கு இதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா தெரியலை. ஆக்சுவலி நான் கிங் காஸ்பியனோட மெசேஞ்சர் அப்படின்னு அவர் சொல்வார். யார் அது அப்படின்னு அவங்க 4 பேருமே அட்ட டைமில் இப்போ கேட்பாங்க. காஸ்பியன் த 10th, நார்னியாவோட அரசர். அவர் நீடூழி வாழணும், நீடூழி ஆட்சி செய்யணும். ஆக்சுவலி அவர் தான் நார்னியாவோட கிங்காக ஆக போகிறாரு. அவர் ஆகணும்னு நாங்கள் எல்லாருமே ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கோம். அட் ப்ரெசண்ட் அவர் ஓல்டு நார்னியன்ஸ்க்கு மட்டும்தான் அரசராக இருக்கார் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கும் போதே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஓல்டு நார்னியன்ஸா அப்படின்னு லூசி கேட்கும். ஆமாம், நாங்கள் தான் அது. ஆக்சுவலி நாங்களாம் ரிபலியன் மாதிரி அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த குள்ள மனிதர் சொல்வார். ஐ சி. அண்ட் இந்த காஸ்பியன் அவர் தான் ஓல்டு நார்னியன்ஸோட சீஃபா அப்படின்னு பீட்டர் கேட்பான். வெல், அப்படின்னே வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த குள்ள மனிதர் இப்போ அவரோட தலையை சொரிஞ்சுக்கிட்டே சொல்லிட்டு இருப்பாரு. பட் ஆக்சுவலி அவரே நியூ நார்னியன் தான். இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும். அவரே ஒரு டெல்மேரின் தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. எங்களுக்கு சுத்தமாக புரியலை அப்படின்னு எட்மண்ட் சொல்வான். ஆமாம், நான் புக்கில் படித்த வார்ஸ் ஆஃப் த ரோசஸை விட இது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு லூசி சொல்லும். ஓ டியர், இதை நான் ரொம்ப மோசமாக சொல்லிகிட்ருக்கேன் போல். இங்கே பாருங்கள், இதை நான் எல்லாத்தையுமே ஆரம்பத்துலேருந்து சொல்லணுன்னா, காஸ்பியன் எப்படி அவரோட அங்கிளோட அரசபையில் வளர்ந்தாருன்றதுலேருந்து அவர் எப்படி எங்கள் பக்கம் வந்தாருன்ற வரைக்கும் சொல்லணும். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி அப்படின்னு அந்த குள்ள மனிதர் சொல்வார். பரவாயில்ல, இருக்கட்டும், எங்களுக்கு கதைகள்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு லூசி சொல்லும். அந்த குள்ள மனிதர் இப்போ அந்த கதையை சொல்ல செட்டில் ஆயிடுவார். இதோட சாப்டர் 3 த டார்ஃப் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்த சாப்டரில் நம்ம பிரின்ஸ் காஸ்பியனோட கதையை பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாரையும் சாப்டர் 4 த டார்ஃப் டெல்ஸ் ஆஃப் பிரின்ஸ் காஸ்பியனில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென் பை பை, டேல்ஸ் பை மினி.